தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மலேசியாவில் இந்த ஜனநாயகன் படக்குழு நினைச்ச மாதிரி ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டை முடிச்சிட்டாங்க. ஆனால் விஜயா இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது இப்போ லிட்டலாக மக்களுக்கு தெரிய வந்திருக்கோங்க. நிறைய விஷயம் நடந்திருக்கு அந்த ஈவெண்ட் முடிஞ்ச பிற்பாடும். அதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த மலேசியா ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் விஜய் அவர்கள் பேசினப்போ ஒரு விஷயம் சொல்லியிருப்பார்ல, என்னோட கடைசி படம், அதாவது சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் சொல்கிறேன்ற மாதிரி இந்த விஷயத்த சொல்லியிருப்பார். சொன்ன கையோட அங்கேருந்து ஆடியன்ஸோட முகத்தை நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ பேரும் கலங்க ஆரம்பித்தாங்க. அதுவும் அனிருத் அவர்களோட சும்மா இல்லாமல் எமோட் பண்ணுறன்ற பேரில் யார் பெற்ற மகனோ பாடல் இருக்கல, கத்தி படத்தில் வந்திருக்குமே, அந்த பாடலை வேற பாடி அங்கேருந்து பல பேர் எமோட் ஆகி விட்டார். அப்போ விஜய் அவர்களை நிறைய பேரை ஜூம் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அழப்போறாருன்னு. விஜய் அவர்களுக்கும் புரிஞ்சிச்சு, ரைட்டு நம்மளை அழ வச்சு போகணும்னு பார்க்குறாங்கன்னு. அப்போ என்ன சொல்லியிருப்பாரு, நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் நான் அழமாட்டேன் அப்படின்னு இருப்பார். ஆக்சுவலாக அந்த வார்த்தைகளை கேட்டு பல பேர் அழுதாங்கன்றதான் அங்கே ரியாலிட்டியே. நிறைய பேர் வந்திருந்த ஆடியன்ஸில் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு நடிகர் அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி விஜய் அவர்களை எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் பின்னி பணிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க மலேசிய மக்கள் அப்படின்றது அங்கே லிட்டலாக தெரிஞ்சதுங்க. பல ரசிகைகள் கண்ணீர் மழையில் நனைஞ்சதையும் அங்கே பார்க்க முடிஞ்சிருந்துச்சு. ஒரு மாதிரி எமோஷனல் மூமெண்ட்டாக அரங்கேறி முடிஞ்சிருக்கல. ஓகே ரைட்டு, அந்த ஈவெண்ட்டை வெற்றிகரமாக முடிச்சாச்சா? முடித்த பிற்பாடு விஜய் அவர்கள் வாகனத்தில் ஏறுறாங்க, விமானம் நோக்கி கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கான்வே புறப்பட்ட எப்படி இருக்கும் உலக தலைவர்கள் சார்ந்து, அது போல அவருடைய என்ட்ரி அமைஞ்சிருந்துச்சு. எக்ஸிட்டும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. தொடர்ந்து மலேசியாவுக்கு போகிறது, அங்கே நிறைய பேரை மீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டது, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி விமானத்தில் சென்னை வந்தது. இதெல்லாம் நடந்து முடியறதுக்குள்ளே மனுஷன் சோர்வாயிட்டார் போல இருக்குது. இங்கே வந்து லேண்ட் ஆனார்ல நம்ம சென்னைக்கு, வந்து லேண்ட் ஆகும்போது நல்லா சோர்வோடு அவர் இருந்ததை எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சது. சென்னைக்கு வந்தாச்சா, இவர் இங்கே வராருன்ற விஷயம் தெரிஞ்சதும் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், ரசிகைகள் பல பேர் இங்கே குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள கடந்து விஜய் அவர்கள் காரில் ஏறுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டாருங்க. ஒரு கடத்தில் என்ன ஆயிடுச்சு, கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகவே விஜய் அவர்கள் தவறி விழுந்துட்டாங்க. லிட்டரலாக கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்கள அவரை தூக்கி நிறுத்தி அதுக்கப்புறம் காரில் வர ஏற்றி அமர வச்சுருந்தாங்க. இதில் பல பேரும் பார்த்தீங்கன்னா யார் அந்த ப்ளூ ஷர்ட் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் ஒருத்தர் விஜய் அவர்களை தாங்கி பிடிக்க ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது எப்படி பல பேரோட பார்க்கப்பட்டுருச்சுன்னா தள்ளி விடுறாரோ அப்படின்னு பல பேர் நினச்சிட்டாங்க. ஆக்சுவலாக சம்மந்தப்பட்டவங்க எதுவுமே சொல்லன்னு இருக்கப்ப நாம் தேவையில்லாத அசம்ஷன்ஸை அடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்றத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் இந்த வீடியோ மூலமாக. ஆனால் இதே நேரம் இந்த வீடியோவை மேற்கொள்ளிட்டு பல பேரும், பலர்னு சொல்கிறத விட எல்லா கட்சிகளுக்கும் ஐடி விங்னு ஒன்று இருக்கும்ல, எல்லாரும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாகவும் இருப்பாங்களே, வார் ரூம் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ஆக்டிவேட்டாக இருக்குமா அந்தந்த பார்ட்டி சார்ந்து. ஸோ அவங்க மத்தியில் ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிருக்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும் அவருக்கு கரூர் துயரம் எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்ட்டு. விஜய் அவர்களை டார்கெட் பண்ணுற மாதிரி கீழே விழுந்தது அந்த மனுஷன் தான். பார்க்கவே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை இந்த நேரத்தில் டார்கெட் பண்ணி பல பேர் பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னத்தை சொல்ல.
இதெல்லாம் கடந்து அவர் வண்டியில் ஏறியாச்சா, அங்கேருந்து வண்டி புறப்பட்டுச்சா, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணாங்க பாருங்க. அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணாங்க. ஒரு இடத்துல அந்த வண்டியோட பின்புறத்தில் இன்னொரு வண்டி வந்து மோதி சின்னதாக விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்துச்சு. விஜய் அவர்கள் பயணிச்சு அந்த கார் சார்ந்த விபத்து ஏற்பட்டிருந்துச்சு. நல்ல வேலை அந்த காரோட இண்டிகேட்டர் லைட் இருக்குல்ல, அதோடு இந்த விபத்து முடிவுக்கு வந்துச்சு. மற்றபடி சீரியஸாக நம்ம இதை ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறோன்ற மாதிரி பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடக்கலை. அது வரைக்கும் சந்தோஷம் நம்மளுக்கு. ஓகே, டாமினேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வீல்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதாவது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ப்ரொமோஷன் அப்படின்ற ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. ஆப்வியஸாக விஜய் சாரோட கடைசி படம் இதுன்னு இருக்கிறதுனாலேயே அதை விட பெரிய ப்ரொமோஷனல் டூல் படத்துக்கு வரதும் தேவையில்லை. ஆனாலும் படக்குழு ஈஸியாக விட்டுற மாட்டாங்களே, ப்ரொமோஷன் ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்ரோ ரயில் முழுக்க ஜனநாயகனை மட்டும்தான் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு டாமினேஷன் பீக்கில் போயிட்டு இருக்கு படத்தோட ப்ரொமோஷன் சார்ந்து. விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகிற தியேட்டர்ஸில் முக்கியமான தியேட்டராக கருதப்பட்டு இருக்கிறது கமலா சினிமாஸில் பேனர் வச்சுருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு இடத்துல ஒரு ஹோல்டிங்னு கிடையாது. அந்த தியேட்டரோட 2 பக்கமும் இருக்கல வளாகம் சார்ந்து 2 பக்கமும் ராட்சத பேனர்ஸ். அதுவும் மெயினில் அந்த காட்சி விவரிக்கிறத விட நீங்களே பாருங்க. 7 மணிக்கு வருவான், லீவு தானே, அப்புறம் என்ன நைட் ஷிஃப்ட் தான்டா. இந்த ஈவெண்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா, விஜய் சென்னைக்கு வந்தாச்சா, இங்கே ஜனநாயகன் பேனர்ஸை பெருசு அமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா. இதுக்கு மத்தியில் செங்கோட்டையன் அவர்கள் சில விஷயங்களை செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் எந்த அளவுக்கு தாவேக்கா சார்ந்து வார்த்தை போரில் ஈடுபட்டிருக்கான்னு நம்ம சமீப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க பேசுகிறத கேட்டு இவர் ட்ரிகர் ஆகிட்டாரோ என்னவோ தெரியல, சில விஷயங்களை பேசியிருக்காருங்க. என்னென்ன சொல்கிறாப்புல, இலங்கை தமிழருக்கு குரல் கொடுத்த சீமான் அவர்கள் அங்கேயே உணவு அருந்திட்டு பரிசு பொருட்கள் வாங்கின காலம்லாம் இருக்குது, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினருக்கும் தாவேக்காவினருக்கும் இடையில ஒரு பெரிய வார்த்தை போர் போயிட்டு இருக்கு. இதை இன்னும் பூஸ்டப் பண்ணுற மாதிரி தான் இந்த விஷயங்கள் அவருங்க பேசியிருக்க மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இது எப்படி பேக் ஃபேர் ஆக போதும் இனிமேல் தான் தெரியும் அந்த விஷயம்லாம். அதாவது என்டிகே வர்சஸ் டிவிகே இந்த இஷ்யூ பெருசாக போயிட்டு இருக்கிறதுனால என்னவோ டிவிகே வர்சஸ் டிஎம்கே இருக்குல்ல, அது பெருசாக மழுங்கடிக்கப்பட்டு இருக்கு. அந்த ரியாலிட்டி தான் இப்போ பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. அதாவது டிவிகேவினர் சொல்லலாம் டிஎம்கே தான் எங்களுக்கு போட்டி அப்படின்ட்டு, ஆனால் உங்களுக்கு சரியான போட்டி என்டிகே அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷனும் சோஷியல் மீடியா முழுக்க ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த விஷயம் பேஸ் பண்ணி தான் செங்கோட்டையன் அவர்கள் இந்த வார்த்தையில் உதிர்த்திருக்காரு. இது மட்டும் இல்லை, உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த மலேசியா நிகழ்ச்சி. உலக தலைவர்களை போல விஜய்க்கு ரோட் ஷோக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க மலேசியா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக உலக தலைவர்கள் வந்தால் மட்டும் ரோட் ஷோக்கு அலோவ் பண்ணுவாங்களாம். ஆனால் இந்த முறை விஜய் அவர்களுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறதா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இவங்களால தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் இருக்குல்ல, அதேமாரி விஜய் அவர்களோட பெரிய மாற்றம் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க போகிறோம் பாருங்க. இதெல்லாம் ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சேஞ்சாக பார்க்க போகிறோன்னு 2 பெருந்தலைவர்களுக்கு அடுத்த வரிசையில் விஜய் அவர்களை வச்சு பேசியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். இதுக்கு மத்தியில் சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கள கரூர் துயரத்தை பற்றி. ஆக்சுவலாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே சிபிஐயோட விசாரணை அறிக்கை வெளியாக போகுது. எலெக்ஷனில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டி சார்ந்து ஓட் பேங்கை காலி பண்ணுறதுக்கும் அதை அதிகரிக்கிறதுக்கும் ஒரு ஆபத்து பண்ணவனா அந்த ஒரு ரிப்போர்ட் இருக்கலாம் போல இருக்கு. அப்பேற்பட்ட சிபிஐ விசாரணை அறிக்கையை முன்னிட்டு இந்த விசாரணை களம் பெருசாக போயிட்டு இருக்குல்ல, இதன் ஒரு பகுதியாக ஆதவ் அர்ஜுனா அண்ட் புசி ஆனந்த் இந்த 2 பேர் ப்ளஸ் இந்த கரூர் மாவட்ட செயலாளர் இவங்கெல்லாம் டெல்லியில் இருக்க சிபிஐ ஆஃபீஸில் ஆஜராயிருக்காங்க. வேற எதுக்காக? விசாரணைக்காக. ஸோ ஒரு பக்கம் மலேசியா ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டை பற்றி ஓஹோன்னு பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் இந்த பராசக்தி ஒரு கிளாஷில் போதில் அதை பற்றியும் பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி இந்த விவகாரமும் சிபிஐ பேஸ் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா தான் இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். ஜனநாயகன் படம் வெற்றி பெற்றுடுச்சுன்னா தேர்தலில் இது எதிரொலிக்கும். ஜனநாயகன் படம் ஒருவேளை தோல்வியை தழுவுச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன், தோல்வியை தழுவுச்சு அப்படின்னா அதுவும் தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த 2மே டிவிகே கட்சி சார்ந்து மட்டும்தான் இருக்கணும் பல பேர் அசியூம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் விமர்சகர்கள் உட்பட பல பேர் அசியூம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தமிழ்நாடு தேர்தல் களம் வரைக்கும் எதிரொலிக்குமா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு
ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.